ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க குருமா சுவையில் ஒரு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் அப்படியே கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டுடலாங்க. கொஞ்சம் சீரகமும் போட்டுடலாங்க. இது எப்பயும் போல் இது அப்படியே தாளிக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நல்லா பொரியுதுங்க. ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. மல்லி கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. அப்படியே கொஞ்சம் பெருங்காயம் லைட்டாக போட்டால் கொஞ்சமாக போட்டால் போதுங்க. இப்போ அப்படியே சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டுக்கலாங்க. ஒரு 4 பூண்டு அறுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு தக்காளிங்க, 2 தக்காளியில் 1 வந்துட்டு நம்ம வணக்க போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வணக்கி விடலாங்க. அப்படியே நம்ம நீளமாக கத்திரிக்காய் அறுத்து வச்சுருக்கேங்க, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இது சூப்பராக இருக்குங்க. குருமா சுவையில் ஒரு சாம்பார். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். குஸ்கா, தேங்காய் பால் சாப்பாடு அதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இது நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ நல்லா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளியெல்லாம் இப்போ பருப்புங்க, ஒரு குட்டி டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இதை நல்லா கலக்கி விடலாங்க. கொஞ்சம் வேகட்டுங்க. வெந்தது பார்க்கலாங்க. இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்குங்க. நம்ம இதுக்கு ஒரு மிளகு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 4 வில்ல தேங்காய் போட்டுக்கலாங்க. மிக்சியில் போட்டங்க. இதில் அப்படியே 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. இது சூப்பராக இருக்குங்க. குருமா சுவையில் ஒரு சாம்பாருங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குறது மல்லி 1 ஸ்பூனுங்க. 1 பூண்டு பல்லுங்க, பெரிய பல்லாக எடுத்து 1 பல் போட்டுக்கோங்க. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுறோங்க. இதுலேயே இப்படி நம்ம ஒரு தக்காளி 1 தாங்க வணக்க போட்டோம், 1 வந்துட்டு இதில் போட்டுக்காங்க. குட்டி தக்காளியை 1 போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இதில் என்ன பண்ணலாங்க, புளிங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற்றுங்க. நம்ம ஏற்கனவே 2 தக்காளி, ஒரு தக்காளி அடிச்சிருக்கோம், ஒரு தக்காளி வந்து வணக்கி இருக்குங்க. இதை நல்லா கலக்கி விடலாங்க. இப்போ வந்து இந்த தேங்காய் அரைச்சதை அப்படி போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது நல்லா 2 கொதிக்க வச்சா நம்மளுக்கு குருமா சுவையில் ஒரு சாம்பார் ரெடிங்க. சுட சுட இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. கிச்சடி நல்லா கொதிக்கும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படி மல்லித்தழை தூவிக்கலாங்க. பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க.